ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. டிவிக்கே பிஜேபி கூட்டணியில போகுது அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் ஒரு வழியா முடிவுக்கு வந்த மாதிரி இருக்கு. உண்மையிலே அது முடிஞ்சிடுச்சா, அவ்வளவுதானா? முடிஞ்சிச்சு. அது முடியாம ஒரு சில கட்சிகள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், பழகுறோம். அந்தந்த கட்சியில் இருக்கவங்ககிட்ட, நிர்வாகிகிட்ட பேசுகிறோம். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஒன்று என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, தாவேக்கா யாரும் டேக்கர்ஸ் கிடையாது. என்ன காரணம்னா, விஜய் அவர்களே முதலமைச்சராக ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த புள்ளியில் விஜய் ரசிகர்கள் அவரை தவிர்த்து மற்ற எந்த கட்சியும் தெளிவாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தாவேக்காவுக்கு முன்னாடி இன்னொரு தாவேக்கா இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அங்கே வேல்முருகன் அவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சில கருத்து வேறுபாடு, சீட்டு பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. இப்போது தாவேக்கா, அதாவது இவரும் டிவிக்கே அவரும் டிவிக்கே, ஒருவேளை பழைய டிவிக்கே புது டிவிக்கே ஒரு வலிமையாக இருந்ததுன்னா, இப்போ வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் நான் தலைவர்னு சொல்லி தெரியல, நான் தான் முதலமைச்சர்லாம் சொல்ல. அவர் நாங்கள் கடலூர் முனிசிபாலிட்டியில் எங்கள் கட்சி நல்லா இருக்கணும், மேயர் ஆகணும், இல்லை எங்கள் கட்சிக்கு கடலூரில் ஒரு 2-3 எம்எல்ஏ இருக்கணும், இல்லை வட தமிழ்நாட்டில் 2-3 எம்எல்ஏ இருக்கணும். அதை வைத்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தமிழகம் பூரா ஒரு பெரிய கட்சி ஆகணுன்றது அந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. ஒரு சிறிய கட்சி, ஆனால் தொடர்ந்து எம்எல்ஏ அவர் நிற்பார், ஜெயிச்சிருவார், அப்படி இருக்கிற கட்சி. அந்த கட்சி கூட கூட்டணியில் சிக்கல் இருக்குன்றது, விஜய்கிட்ட சீட்டுகள் நிறைய இருக்குது, ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ ஒற்றை கருத்து இருக்கிற கட்சி, எங்களோட கொள்கையில் ஈடுபாடு இருக்கிற கட்சி எங்களை அழைச்சா நாங்கள் அது பார்ப்போம், எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றணும். அது திமுக நிறைவேற்றினாலும் சரி, அதிமுகவை நிறைவேற்றினாலும் சரி. இப்போ அதிமுக கூட்டணி நீங்கள் போவீங்களான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட தான் எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அதிமுக தலைமை ஒரு கூட்டணி, அதிமுகவை ஏற்றுக்கணுன்னா எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கிற ஒரு கட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில கோரிக்கைகள்லாம் சொல்கிறார். அப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ இந்த டிவிக்கே பேசஸ் இந்த டிவிக்கே பேசுகிறோம். அப்போது விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கிற தாவேக்காவை யாருமே கன்சிடர் பண்ணல. அப்போது 28 சீட்டு வாங்கக்கூடிய இந்த மண்ணை ஆண்டக்கூடிய காங்கிரஸும் கன்சிடர் பண்ணலை. புதுசாக ஆல்ரெடி இருக்கிற வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இருக்கிற தாவேக்கா டிவிக்கேவும் கன்சிடர் பண்ணலை. ஆனால் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் விஜயண்ணா பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் எல்லாருமே விஜயண்ணாவை தான் கூப்பிட்றாங்க, எல்லாருமே விஜயண்ணாவை பயப்படுறாங்க அப்படின்னு அந்த பேசுபொருள் இருக்கு இல்லையா, இதை ஆரம்பித்தாச்சு. இதை முடிக்க முடியாது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டு என்ற வரையிலும் இதை அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது உருட்டிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு 4 பாட்டு, உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா, இந்த பாட்டு போடும். அப்புறம் அங்கே தாவேக்காவில் தாவேக்காவில் சீட்டு வாங்குறதுக்கு முட்டி மோதி கொண்டுனார், தாவேக்காவில் அது இதுன்னு இப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னா, இந்த ஓட்டு எண்ணும்போது மே 4ஆம் தேதி முடிஞ்சோம். அது வரையிலையும் போயிட்டுருக்கோம். ஏன்னா நேற்று சம்மந்தப்பட்டவர் அவரே ஒரு நேர்காணலில் நான் அப்படிலாம் எதுவும் பேசலைன்னு சொல்லிட்டார் ஐயா நடிகர் பவன் கல்யாண். அதனால் தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அந்த சமிக்கைகள்லாம் நல்லா கரெக்டாக காட்டுறாரு. இப்போ சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது ஹாப்பியாக வர்றது. இப்போ டல்லாக இப்படி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய், இப்போ பாட்டு நீங்கள் எப்படி போடுவீங்க, உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா, இப்படி போடணும். அது செட் ஆகாது, நமக்கு வைப்பு பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டாக வைப்பு பண்ணோன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடணுன்றது தான் அந்த இது கை காட்டுறது, எல்லாம் பண்ணுறது, பூ போட சொல்கிறது எல்லாமே. சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது பூ போட்ட ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் தான். எல்லோரும் அரசியல் பண்ணுவாங்க, ஆனால் பூ போட்டு ரோட் ஷோ சிபிஐ ஆஃபீஸில் யாரும் பண்ணதில்லை. யாரோ சொல்லியிருப்பாங்க போல், நம்ம பர்செப்ஷன் திருப்பி மறுக்கா அடி வாங்குது, இப்படி இருந்தால் நம்ம எங்கேருந்து மேலே வர்றது அப்படின்னு இருப்பாங்க. அதனால ஐடியா கொடுத்துருப்பாங்க போல், அவர் பண்ணியிருக்காரு. சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு லென்த்தியா. அதில் என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப எங்களை பற்றி வதந்தி பரப்பப்படுது, இந்த கட்சிகள் கூடலாம் கூட்டணின்ட்டு, நாங்கள் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கலை அப்படின்ட்டு போட்டிருக்காரு. அதாவது திட்டமிட்டு பரப்புறதா சொல்கிறாரு. சரி, யார் அந்த திட்டமிட்டு பரப்புறது? இப்போ அவர் தானே ட்வீட் போட்டுன்னு இருக்காங்க, அவங்க ஹேண்டில் இருக்கவங்க தானே. எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறேன்னு சொன்னது யார்? அருண்ராஜ். எதுக்கு அழுத்தம் இருக்குன்னா அது என்ன பண்ணணும், யாருன்னு சொல்லணும். சரி, அழுத்தத்தை யார் உருவாக்கணும், அவங்கள சேலஞ்சு பண்ணணும். அப்பா அந்த தாமரெல்லாம் இங்கே மலக்காது, நீ எப்படி மலர வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன், நான் அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லி யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும். விஜய் சொல்ல மாட்டார்.
அப்போ அழுத்தம் கொடுக்குதுன்னுவீங்க, எங்களை கூப்பிட்டு அவங்களே பேசுகிறாங்கன்னுவங்க, எங்களுக்கு துணை முதல்வர் பதவி தராருன்னு சொன்னுவீங்க, அப்புறம் நாங்கள் பேசலைன்னுவீங்க, அப்புறம் அதெல்லாம் வதந்தின்னுவீங்க. 214 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிட்டா இந்த வதந்தி போயிடுமா? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, இப்போ உங்களுக்கு யாரும் கூட்டணி இல்லை, நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கு சின்னம் கொடுத்தாச்சு, தேர்தல் அறிவிச்சாச்சு, 234 தொகுதியில் 60 பேரை நேர்காணல் முடிச்சிட்டிங்க, நீங்கள் பயங்கர ஸ்பீடாகிறீங்க, பயங்கரமாக அரசியல் தெரியும் உங்களுக்கு. இந்த 60 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாமா? தாவேக்காவோட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு வந்திருந்தா என்ன ஆகும்? அவங்களாம் விசில் கையில் எடுத்து வச்சுக்கின்னு உங்கள் விஜய் பாட்டு போட்டு வைப்பு பண்ணின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்கல்ல. ஏன் சாமி பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரியே பண்ணுறாங்களாமா. மிச்ச 2 கட்சியிலையும் வேட்பாளர் பட்டியல் ரெடி, திமுகவில் ரெடி, அதிமுகவில் ரெடி. சரியா வெளியிடல அப்படின்னா சீட்டு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன மாற்றங்கள், அந்த சின்ன மாற்றங்களுக்கோசரம் இருக்காங்க. இன்னொன்று டைம் இருக்கு, அதனால சின்ன மாற்றங்களுக்கு. இதே தேர்தல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் 2-3 நாளில் வேட்பாளர் பட்டியல் வந்துடும், 2 நாளில் சீட்டு எவ்வளோ எந்தெந்த கட்சிக்குன்னு வந்துடும். அப்போ இன்னொன்று நடக்கும், மற்ற கட்சியில் யார் யார் எந்த தொகுதியில் முக்கிய ஆளுங்க நிற்கிறாங்க அதை எதிர்த்து யார் முக்கியஸ்தரை போடணுன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கொளத்தூரில் யாரை நிறுத்துறது? அதிமுக சார்பாக சேப்பாக்கம் ட்ரிப்ளிகனை எப்படி அணுகிறது? எடப்பாடி தொகுதியில் திமுக சார்பாக யாரை நிறுத்துறது? ஏன்னா அந்தந்த தலைவரை டைட் பண்ணணும், அந்த தலைவரை ஃப்ரீயாக விடக்கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி சுற்றிட்டு வந்துட்டார், 2வது இன்னொரு வாட்டி போய் அவர் சுத்த போகிறாரு, வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் லாக் பண்ணணும். அதேமாதிரி முதல்வர் அவரை தமிழ்நாடு பூரா திரும்பி போகாமல் லாக் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சரி, இப்போ இவர் ஃப்ரீயாக தானே இருக்கிறாரு, இவரை யாருமே லாக்கும் பண்ணலை, யாரும் பிடிச்சி வைக்கல. ஆனால் என்ன வெளியில் விடமாட்டுறாங்கன்றல. இப்போ நேற்று வெளில விட்டாங்கல்ல சிபிஐலேருந்து, தேர்தலும் அறிவிச்சாச்சு, நேராக வந்துட்டு எதனா பொதுவில் எதனா பார்த்தீங்களா? இல்லை எதனா ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதனா? ஒன்றுமே இருக்காது. வெறும் சாங்கு வைப்பு, இதே தான் ரிப்பீட்டு, சாங்கு வைப்பு ரிப்பீட், இதே தான் போகும். மற்றபடி இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்க. இன்னும் 2 பேர் ட்வீட் போடுவாங்க, நாங்கள் யார் கூடவும் கூட்டணி இல்லை, நாங்கள் யார் கூட சார் யாரும் கூப்பிடல, அப்படியே எடுத்துக்கலாம்ல, எங்களை யாரும் கூப்பிடல, அதனால் கோச்சிக்கின நாங்கள் 214 தனியாக தான் நிற்க போகிறோன்னு சொல்லலாம்ல. அதுதானே, அதுவும் உண்மை தானே. அது சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது, எங்களுடன் வர்றதுக்கு கட்சிகள் தயாராக இருக்கிறது அப்படின்வாங்க. யார் அந்த கட்சினா புதுசாக திறந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட ஒரு கட்சி திறக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுவும் கட்சி தானே. இது மாதிரி இதை வைத்து அவர் போவார், பார்க்கணும். இப்போ ஆக்சுவலி அவருக்கு ஏதாவது நெகட்டிவ் நேம் வரும்போதெல்லாம் இப்படியான கூட்டணிங்கிற ஒரு விஷயத்த கிளப்பி விட்றாங்களா? இப்போ த்ரிஷா இஷ்யூ, அவங்க ஃபேமிலி இஷ்யூ வர நேரத்தில் டக்குன்னு அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு ஏற்றாப்புல கூட்டணியை கிளப்பி விடுறதா ஒரு விமர்சனம் இருக்குது. அதை டிவிக்கேவே பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா? டிவிக்கே தான் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் அரசியல் கட்சிகள் இதை பண்ணுன்னு நான் நம்புவேன். ஏன்னா இப்போ ஒரு கோடு இருக்குது, இந்த கோடை எப்படி நீங்கள் மறைப்பீங்க? பெரிய கோடாக போடணும். இப்போ த்ரிஷா அவர்கள் பிரச்சனை, டிவோர்ஸ் பிரச்சனை பெருசாக வரும்போது பாஜகவுடன் கூட்டணி, அடடே இது நல்லா இருக்கே அப்படின்னு கிளப்பி விட்டா, அதனால் தாவேக்காக்கு அது ஒரு பலம். அவங்கள பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுவாங்க. 1. 2வது, இப்போ விஜய் பாஜகவோட போயிட்டாருன்னா அந்த விஜய் ஒரு சில ஓட்டுகளை பிரிப்பார். அதாவது ஆன்டி பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் நமக்கு ஃபுல்லாக வரணும் அப்படின்னா விஜய் பாஜகவோட போகிறாரு அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருந்ததுன்னா திமுகவுக்கு வர ஓட்டு கரெக்டாக வந்துடும் இல்லையா? அதுவாக கூட இருக்கலாம். இல்லை விளம்பரம் பிடிக்கும் எங்களுக்கு, நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? நான் அப்புறமா பண்ணுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, போகிற இடம்லாம் ஜாதகம் கொடுக்குறது, வரணும் இருந்தால் சொல்லுங்கள், அது இருந்தால் சொல்லுங்கள், இது இருந்தால் சொல்லுங்கள், இப்படியே அந்த பண்ண போகிறது ஒரு வாட்டி. ஆனால் எல்லா ஊரில் இருக்கிற எல்லாத்துலேயும் போய் அப்படியே பார்த்துட்டு வர்றது, அந்த வேலையை கூட இருக்கும். அதாவதுங்க இது ஒரு கட்சி அரசியலில் எல்லா கட்சிகளோடும் பேசுறதுன்றது நல்லா இல்லை. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஏன் ஒரு சமீப காலமாக ஒரு கிரெடிபிலிட்டி குறைஞ்சி போச்சு, நம்பகத்தன்மை குறைஞ்சி பேசுபொருள் தன்மை இல்லாமல் போய் கொண்டிருக்கிற காரணம் என்ன? இங்கேயும் பேசுறது, அங்கேயும் பேசுறது, அப்புறம் போய் ஒரு இடத்துல சேர்றது. எங்கே அதிக பெனிஃபிட் இருக்கும் அங்கே தான். இப்போ தாவேக்காக்கும் டிஎம்டிகேக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் ஒன்று என்னென்னா, 2மே நடிகர்கள் பின்னாடி வந்த கட்சிகள். அதை தாண்டி டிவிகே பேச்சும் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து பேசப்பட்ட காலங்கள் உண்டு.
தாவேகாவும் அதிமுகவும் சேர்த்து பேசப்பட்ட காலங்கள் உண்டு. தாவேகாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சேர்த்து பேசப்பட்ட காலங்கள் உண்டு. தாவேகாவும் காங்கிரஸ் கட்சியும் சேர்த்து பேசப்பட்ட காலங்கள் உண்டு. தாவேகாவும் அதிமுகவும் சேர்த்து பேசப்பட்ட காலங்கள் உண்டு. தாவேகாவும் பாஜகவும் சேர்த்து பேசப்படுற காலம் இது. இப்போது ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, எல்லாருக்கூடையும் சேர்த்து 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 பேசினா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதே தான். அதில் எப்படி ஒரு தனி மனித ஒரு ஒழுக்கம், ஒரு விஷயம், ஒரு விபத்து நடக்கலாம். ஒருத்தர் மேலே ஒரு பிரியமாக இருப்பீங்க, அப்புறம் அது பரல, அதுக்கப்புறம் இன்னொரு மறுமணமோ இல்லை இன்னொரு திருமணமோ ஏதோ ஒன்றுன்றது வேறு, விவாகரத்துன்றது நேரம். எல்லாருக்கிட்டையும் பேசுகிறீங்க. அப்போ யார் நீங்கள் அடிப்படையில்? சரி, பேசுனீங்கல்ல, எதனா ஒன்று முடிவெடுக்க. இப்போ நீங்கள் ஏன் பத்திரிகையாளராக இருக்கீங்க? இல்லை நான் ஏன் பத்திரிகையாளராக இருக்கோம்? ஏன்னா நம்ம முடிவு பண்ணியிருக்கோம், இதுதான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த நேர்காணல் எடுக்கணும் இதுன்றது நம்ம முடிவு பண்ணுறோம். தாவேகா தலைவரால் முடிவே எடுக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. நிர்மல்குமார் போட்டார் ட்வீட்டு, அவர் உண்மையிலே வதந்தி பரவக்கூடாது, உண்மையிலே இந்த மாதிரி செய்தி வரக்கூடாது. தங்களோட இப்போ தாவேகா தொண்டரோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இல்லை, உண்மையில அவங்க தான் ரொம்ப பேனிக் ஆனது. மற்ற எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க, தாவேகா தொண்டர்கள்லாம் இப்படி மட்டும் பண்ணிட்டா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு உண்மையில பேனிக் ஆனது அவங்க தான். 2 டேஸுக்கு அப்புறம் இப்போ இந்த நிர்மல்குமார் ட்வீட்டில் தான் அவங்க கொஞ்சம் காமாக இருக்காங்க. அப்படிலாம் ஆக முடியாது. உங்கள் அண்ணன் உங்களுக்கு காமாவே இருக்க விட மாட்டார். அவரும் அவர் பேச்சு கேட்க மாட்டார், மற்றவங்க பேச்சும் கேட்க மாட்டார். சார், இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னா அதற்கு தீர்வு விஜய் அவரிடம் இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் என்னென்னா முடிவு எடுக்க மாட்டார் யாரையும். அவருக்கு வந்துங்க பேசிக்காக கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம் அதிகம். அதுதான் அவரோட இயல்பு. அவர் கூச்ச சுபாவம் இருக்கிறனால தனி விமானத்திலேயே போகிறாரு வராரு. எல்லாரும் கூட சகஜமாக பழகிறவராக இருந்தாருன்னா அவர் காமனாக. ராகுல் காந்தி வந்துட்டு போகிறாருங்க தனி விமானம், வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு போகிறாரு. ஏன்னா இப்போ இவருக்கு கூச்ச சுபாவம் இருக்குது, உண்மை தானே? அவருக்கு கூச்சம் ஒன்று. சரி, தைரியம். ரஜினி சாரை போய் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து இப்போ இருக்குல்ல, உங்களோட தைரியம் என்ன? அழுத்தம் இருக்குதுன்னு அருண்ராஜ் சொன்னார்ல, அது யார் சொல்லணும்? விஜய். இப்போ பல்லுவலின்னா யார்? அருண்ராஜ் போய் சொல்லுவாரா டாக்டர்கிட்ட எங்கள் அண்ணனுக்கு பல்லுவலின்னு? இவர் தானே சொல்ல, வாயை திறந்து சொல்ல மாட்டார். சரி, 2 லைனு விஜயோட ட்விட்டர் பதிவில் இருந்து, பாசிச பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது. முடிஞ்சு போச்சா? ஏன் உங்கள் அண்ணன் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா இப்போ எல்லா கட்சியோட சேர்த்து பேசி ஒரு 4 நாள் இவங்க கூட 4 நாள், அவங்க கூட 4 நாள், எல்லோரும் கூடயும் பேசியாச்சு. இந்த 4 நாளும் தாவேகா பற்றி எல்லாரும் பேசணும். இப்போ இதுவும் பேசலைன்னா தாவேகான்ற ஒரு கட்சியை நீங்கள் மறந்துடுவீங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சி பேசு பொருளாக இல்லை, ஊடகத்தில் இல்லை, 4 பேர் அதை பற்றி பேசலை, மக்கள் அதை பற்றி சிந்திக்கலை, மக்கள் அதை பேசலைன்னா அந்த கட்சி நீரோட்டம் குறையும். அது குறைஞ்சிடாமல் இருக்குது. அந்த பாதுகாக்கிற வேலைக்கு தான் இப்போ ட்வீட்டு. சார், எனக்கு இங்கே தான் ஒரு டவுட்டு. வெறுமனே இது வதந்தி, நம்மளை பற்றி பேசட்டும் அப்படிங்கிறதுனால மட்டும் சைலண்டாக இருந்தாங்களா, இல்லை உண்மையிலே பேக் எண்டில் எதுவும் பேச்சு நடந்ததா? ஏன்னா நயனா நாகேந்திரன்ட்ட கூட்டணி இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு உறுதியாக சொல்லலை, எனக்கு தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அண்ணாமலை கேட்கும்போது கடைசி நேரத்தில் எதுனாலும் நடக்கலான்னு அவரும் பொடி வச்சு பேசினார். திடீர்னு ராஜேந்திர பாலாஜி ஊரில் பேசும்போது திமுக தான் அந்த சங்கீதாவை தூண்டி விட்டு விவாகரத்து கொடுக்க வச்சது, திமுக மட்டமான வேலை பார்க்குதுன்ட்டு விஜய்க்கு சப்போர்ட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டாக பேசினார். ஸோ உண்மையில எதுவும் பேச்சு நடந்திருக்குமா? அதனால தான் ஒரு மாதிரி இவ்வளோ மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் வந்ததா? தானும் குழம்பி, மற்ற அரசியல் தலைவர்களையும் குழப்பி, தன்னுடைய தொண்டர்களையும் குழப்பி, கொஞ்ச நாள் முன்னாடி அதிமுக தொண்டர்களை குழப்பினார். அப்புறம் இப்போ பாஜக தொண்டர்களை குழப்புறாரு. அப்போவும் இதில் யோசிச்சு பாருங்களேன், தாவேகா தொண்டர்களோட மனநிலை. காங்கிரஸோட கூட்டணி ஒரு எதிர்பார்ப்பு, அப்புறம் ஒரு சோர்வு. அதிமுகவுடன் கூட்டணி ஒரு எதிர்பார்ப்பு, அப்புறம் ஒரு சோர்வு. பாஜகவோட கூட்டணியோட ஒரு பதட்டம், ஒரு சோர்வு. அப்போ இதில் வந்து மற்றவங்களோட மனநிலை. இன்னொன்று, ஒரு சிலர் வந்து தாவேகா தொண்டர்கள் விஜய் தனியாக தான் நிற்கணும்னு நம்புகிறாங்க. ஒரு சிலர், நிறைய பேர், பாதிக்கு பாதி பேர் வந்து விஜய் அவர்கள் தனியாக தான் நிற்கணும் அப்படின்றது தொண்டர்கள். நிர்வாகிகள் தான் வந்து இல்லை கூட்டணி. ஏன்னா நிர்வாகிகள் வந்து உழைப்பையும் பணையும் வேர்வையும் போட்டு செலவு பண்ணுறாங்க. தொண்டர்கள் வந்து இந்த ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். இல்லை அவங்களோட உண்டான ஒரு சின்ன வேலைகள், ரசிகர்களோட மனப்பான்மை அதுதான் இருக்கும். இப்போ நிர்வாகிகளுக்கு சப்ஜெக்ட் தெரியும், தோற்றுருவோம் கூட்டணியில், ரியாலிட்டி புரியும். என்னைக்கு 132 பேரில் 120 பேர் கலந்துக்கின்னு 98 பேர் கூட்டணி வேணும்னு சொன்னாங்களோ அன்றைக்கே நிர்வாகிகள் ஒரு உண்மையை, தோல்வி வந்துடும், கூட்டணி போலனா தோற்றுருவோன்ற உண்மையை ஒத்துருக்காங்க. அந்த உண்மையை கூட
புரிஞ்சிக்கிறதுக்கோ இல்லை அது தெரிஞ்சுக்கிறதுக்கோ விரும்பாத ஒரு தலைவர் தான் விஜய். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ மாவட்ட செயலர் சொல்லி என்ன 4 நாளாக இருக்குமா? கூட்டணியை விரும்பினாங்கல்ல, நீங்கள் ஏன் அப்போ கூட்டணியை விரும்பலை? ஒன்று. சரி, மாவட்ட செயலர் சொல்லி தான் தெரியுமா நீங்கள் தோற்று போக போகிறீங்கன்னு? உங்களுக்கு தான் தெரியாதா? தொகுதிக்கு போக மாட்டேன், தொகுதியாக போக மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, அவர் நிற்க போகிறார்ல தொகுதி, அதுலேயே அவர் போய் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண மாட்டார். வாய்ப்பே இல்லை. சும்மா லைட்டாக அப்படி வந்து ஹாய் பாய் ஹவ் யூ ஃபயர் கீப் இட் அப் கான்ஃபிடென்ட்டாக இருங்க பிளாஸ்ட்டுன்னு. அண்ணா தண்ணி வரேண்ணா, இந்த இடத்துல பிரச்சனைண்ணா, நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் ஒன்று கேட்டுன்னுக்குறோம், அப்புறம் அந்த செவுறு இழுந்து வந்து ஒரு குழந்தை செத்து போச்சு, அது இந்த தொகுதி தான் அப்படின்னா அதெல்லாம் நேரம் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் சட்டமன்ற அதாவதுங்க தேர்தல் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் பட்டியல் வந்துட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக மாறி குளத்தூரில் கண்ணுங்கிறதுமா பிரச்சாரம் பண்ணுவார். இதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு எடப்பாடி தொகுதியில் ஒரு வேட்பாளராக சேலத்தில் தொகுதி தெருவா சுற்றுவார். ஏன்னா நான் எம்எல்ஏ ஜெயிக்கணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நான் எம்எல்ஏ ஜெயிக்கணும், நான் எம்எல்ஏ ஜெயிச்சு என் கட்சி ஜெயிச்சாதான் நான் முதலமைச்சர். இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நோக்கி இன்னும் 10 நாளில் இந்த 2 முக்கிய தலைவர்களும் போயிடுவாங்க. ஆனால் நான் ப்ரோ வீல நிற்கணுன்றாங்க, விருதாச்சலம்ன்றாங்க, விக்ட்ரி வேளச்சேரி, அப்புறம் வெள்ளிவாக்கம்ன்றாங்க. ஏன்னா வி ஃபார் விஜய், ஓகே ரைட்டு. அப்புறம் பெரம்பூர் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க, பெரம்பூருன்றாங்க. அப்புறம் திருச்சியில் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அங்கே போய் நின்னா நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்படி ஒரு 5-6 தொகுதி ஒரு தலைவர் பேர் வருதுனாவே தப்பு. நீங்கள் தானே நிற்க போகிறீங்க, ஏன் அதை முன்கூட்டியே சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்பாங்கல்ல. ஏர்லியராக வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் சார். நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் போய் நிற்கிறீங்க, உங்களுக்கு சரியான ஒரு ஆப்போனண்ட்டை தூக்கின்னு வந்து போடுறாங்க அந்த தொகுதியில், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கஷ்டம் தான். பர்செப்ஷனில் என்ன வேணால் ஆகும் இல்லையா? ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு பல வருஷம் ஆகுங்க, கெட்ட பேரை ஒரு நொடியில் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். கெட்ட பேர் வருதுன்னா நீங்களே, கமல் தோத்தாரா இல்லையா? கமல் பெரிய நடிகரா இல்லையா? கமல் யாருக்கிட்ட தோத்தாரு? தாமரை கிட்ட தோத்தாப்புல. வானதி ஸ்ரீனிவாசன் கூட அவங்க ஒரு வேட்பாளர், ஒரு ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியன் விட்டுருங்க, தாமரை கிட்ட யார் தோத்தாரு? கமல் தோத்தார், உச்சக்கட்ட நடிகர் தோத்தாரு. நாளைக்கு அது கூட நடக்கலாம்ல உங்களுக்கு. அது ஃபஸ்ட்டு நடக்கக்கூடாது. நீங்கள் முதல்வர் அப்புறமா ஆகுங்க சார், முதல்ல எம்எல்ஏ ஆகணும். ட்ரம்ப் மாதிரி தேர்தல் கிடையாதுங்க, எத்தவொன்னே ட்ரம்ப்புக்கு அப்படியே மொத்தமாக ஓட்டு போட்டு ஜெயிக்கிற கதை கிடையாது. இட்ஸ் நாட் பிரசிடென்சியல் எலெக்ஷன். சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் முதல்வர் தேர்வு, அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவாக ஆகணும். தேர்தல் சொல்லியும் இன்னும் வந்து தொகுதியை வந்து முடிவு பண்ணாமல் இருக்கிறாரு ஸ்டாலின் சாருக்கு. இந்த குழப்பம் இருக்கா? அவருக்கு தெரியும் அவர் எங்கே நிற்க போகிறாரு. இவர் இப்போ நம்மள கூட சொல்லுவாங்க, அவருக்கு தெரியும், தெரிஞ்சால் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அதை வச்சு ஒரு 2 நாள் செய்தி போடுவாங்கல்ல. இப்போ நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, எம்ஜிஆர் டிவியில் விஜய் தொகுதியை சொல்லிட்டாரா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொகுதி போய் விஜய் நின்னா ஓட்டு போடுவீங்களா, போட மாட்டீங்களா? விஜய் அண்ணா கிட்ட இந்த பக்கம் வரமாட்டாரு, இந்த பக்கமாக வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க? மக்கள் கேட்பாங்கல்ல சார். அவரு தாவேகா தலைவர், ஃபஸ்ட்டு அந்த தொகுதிக்கு யார்? எம்எல்ஏ. அவங்க எம்எல்ஏ கிட்ட இந்த தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் இல்லைங்க இந்த தொகுதியே எனக்கு இப்போ தான் தெரியும், இதில் எத்தனை தெரு இருக்குன்னா தெரியாது, அப்படி சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு உண்டான பயிற்சி, அதுக்கு உண்டான நேரம் எதுவுமே கிடையாது. இப்போது இவர் சிவகங்கையில் போய் நிற்க போகிறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிட்டு சீமான் வேலையை ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் தான் ஒரு அரசியல் கட்சி, 3வது பெரிய கட்சி. சுருக்கமாக சொல்ல போனதான் யார் யார் எங்கெங்கன்னு தெரியுதுல்ல, அவங்க கூட்டணி இல்லை. அட்லீஸ்ட் தொண்டர்களாக கிளாரிட்டி ஆவாங்க சார். இப்போ நாம் தமிழர் கட்சியில் தொண்டர்கள் கிளாரிட்டி, வேட்பாளர்கள் கிளாரிட்டி, அரசியல் கட்சி தலைவர் கிளாரிட்டி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் இல்லை பேச்சாளர்கள் கிளாரிட்டி. 5 யூனிட்டு, தலைமை, மாவட்ட செயலர், வேட்பாளர், கொள்கையை விளக்கி பேசக்கூடியவங்க, பேச்சாளர்கள், அதுக்கப்புறமா வந்து தொண்டர்கள், எல்லாமே புரிதல் வந்துச்சா? அப்போ இது புரிகிற கட்சி நான் எடுத்துக்குவா நாம் தமிழர் கட்சியா? என்ன பண்ணுறோம், நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். நான் கிருஷ்ணகிரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காசிமேடில் சுற்றின்னு இருக்க மாட்டேன், நான் காசிமேடுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காஷ்மீர் போக மாட்டேன். எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பிரச்சாரம் பண்ண போகிறோம் எல்லாம் தெரியுது. இப்போ நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சிக்கே இவ்வளோ தெரியுதுன்னா, 2வது பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவும் ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கிற திமுகவும் இது தெரியாதா? அவங்கக்கிட்ட எல்லாம் 5 மணி ரெடியாக இருக்குது, கிரனேடு, AK-47, டேங்கரு, ரைஃபிள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். இவர்
ஓ இப்படி ஒன்று இருக்குதா அப்படி ஒன்று இருக்குன்ற நிலைமையில தான் இருக்கிறார். இந்த ரேஞ்சில் இவர் பிரச்சாரம் பண்ணலைன்னா நான் சொல்கிறேன், நான் இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னதில் விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறதே கஷ்டம். ஏன்னா டைம் இஸ் கோல்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நேரத்தை அநியாயத்துக்கு விரயமாக்குறாரு அவர். ஒரு கட்சி தலைவராக சுத்தமாக செயல்பாடு இல்லை. இந்த நேரம் என்ன தெரியுங்களா காட்சி வந்திருக்கணும் ஊடகத்தில், தாவேக தலைமை கழகத்தில் தொண்டர்கள் குவிறாங்க, விஜய் அவர்கள் பார்க்குறாங்க, நேர்காணல். இன்னொன்று மறைமுகமான ஒரு உண்மை என்னென்னா, டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் அவங்க வேட்பாளர் அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இடத்துல இவர் தான் நான் நிறுத்த போகிறேன்னு தெரியும்னா அவர் தான் முடிவு பண்ணுறாரு யார் எங்கே நிற்கணும்னு. அவங்கக்கிட்ட சூசகமாக சொல்லிட்டார், போய் வேலையை பாருங்க. அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யார் யார் எங்கெங்கே வேட்பாளர்னு கிட்டத்தட்ட அவங்க நிற்க போகிற தொகுதி அவங்களுக்கு தெரியும்ல, அதில் ஒரு 70% நீங்கள் தான் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு அறிக்கை மாதிரியே ஒன்று விட்டுருக்காரு. யாருன்னா வேலை பார்க்காம உள்ளடி வேலை பார்த்து கட்சி தோத்துது தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு அவருக்கு பிடிக்கல, இவரு பிடிக்கல, அவருக்கு சீட்டு குத்திங்க, எதுக்கு கை சின்னத்துக்கு குத்திங்க என் தொகுதியை கேட்பாங்க. என்னோட ஓட்டு கேட்க வந்தாயா, என்னோட கட்சி பணி ஆற்றினாயா, போஸ்டர் ஒட்டினாயா, இல்லை மக்களுக்கு காசு கொடுத்தாயா, இல்லை வாக்காளர்களுக்கு எதனா வாக்குறுதி உன்னால் குடிக்க முடியுமா, எதுவுமே பண்ணாமல் எதுக்குப்பா நீ என் தொகுதி நீ அப்படின்றது ஒவ்வொரு திமுககாரங்களும் கோவம் வரும். அதே கோவம் அதிமுகவில் கூட்டணிக்கு நிறைய சீட்டு கொடுத்தா வரும். இல்லை ஒரு சில சீட்டில் நான் ஆசைப்பட்றேன் அந்த தொகுதியை தூக்கி எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தர் கொடுத்துட்டாருன்னா கோவம் வரும் கட்சிக்காரங்க. அதெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இவர் இப்போ தான் சாரு 60 தொகுதிக்கு முச்சுக்கிறாரு. 234 60 போயிடுச்சா, இன்னும் இத்தனை இருக்குது. ஆமாம், இது நேர்காணல் முச்சு ஃபார்ம் வாங்கி அவங்க பணத்தை செலவு பண்ண முடியுமா இல்லையா அதெல்லாம் கேட்டு தெரியலங்க. நம்ம சொன்னோன்னா ஏதோ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கீங்க, ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ராக்டிகல்ஸ் நடக்குது, ஹோம்ஒர்க் பண்ணணும், அசைன்மெண்ட்டு பண்ணணும். புக் எத்தணும்னா எப்போ எத்தனை வந்தாலும் அந்த புக்கு இப்படி காட்டுறது, அது பார்த்தா காலியாக வரும். என்ன பண்ணால் அதான் உங்கள் விஜய் உயிர் என்ன வர தான் இதே தானேப்பா எழுதி நிற்கிற, திருப்பி டெய்லி இதே தான் எழுதுவி. ஆமாங்க, கடைசி வரலாம் இதே தான் எழுதுவோம். என்னப்பா மற்றதெல்லாம் பக்கத்து ரெக்கார்டு புக்கை பார்த்தா அவர் ஏதோ எழுதிக்கிறாரு, பிளான்ட் பயாலஜி மாலிகுலர் செல்லு. அடுத்தது பார்த்தா ஏதோ ஹிஸ்ட்ரி எழுதிக்கிறாப்புல, ஒருத்தர் ஜாகிரபி. அவங்க புக்கிலலாம் எழுதினே வராங்க, யார் வேட்பாளர், கூட்டணி யார், செலவு எவ்வளோ, சின்னம் எந்த சின்னம் போட்டியிடணும், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனு கொடுக்கணும், நாம் எல்லா வேலை நடக்குது. இங்கே எதுவுமே நடக்கலை. இதை நம்ம சொல்லி அம்பலப்படுத்தினா சர்வே பார்க்கலையா, என்னப்பா சர்வேல அவர் தான் பெரிய கட்சி. நான் தான் சொல்லினே இருக்கிறேனே, அந்த சர்வே ஃபஸ்ட் வாட்டி வந்தப்பவே எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. இந்த சர்வே தேர்தல் நெருங்குற வரலும், தேர்தல் முடிகிற வரலும் இந்த சர்வே முடியாது. இப்போ பையன் ஆதவர்ஜுனா எடுத்துக்கோ, அவரால் விஜய் சாரை தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ண வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் நான் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லுவார், செய்ய மாட்டார். நான் இப்போ நான் சொல்கிற வார்த்தைக்கு நான் தான் கேரண்டி. விஜய் 234 தொகுதி போக மாட்டார். அவரோட சட்டமன்ற தொகுதியிலையுமே வார்டாக, இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூரில் நிற்கிறாருன்னா 6 வார்டு வரும். எல்லாமே 6 வார்டுலேருந்து 8 வார்டு வரும் வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. ஒரு வார்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி தேதியில் 40,000 வார்டு வரும் சிட்டினா. 6×4 2,40,000 ஓட்டு கிட்டத்தட்ட கவர் ஆகும். சின்ன தொகுதியாக இருந்தால் வார்டுக்கு 30,000 தொகுதி வரும். அப்போ 1,80,000 ஓட்டு வரும். இதெல்லாம் ஒரு கணக்கு. இப்போ இவர் எம்எல்ஏ நிற்கிறாருன்னா வார்டாக போகணும். வார்டு 31, 32வது வார்டு, 34வது வார்டு, 35 அந்த மாதிரி போகணும். இவர் போவாரா அப்படின்னா டவுட்டு. பாசிபிள். அப்போ என்ன பண்ணலாம், சர்வே கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, டூல் கிட், ப்ரெஸ்ஸோட டூல் கிட் சொல்லி கிளப்பி விடுங்க. இப்படி இன்னும் சத்தம் பத்தலை, இன்னும் இதே தான் பண்ண போகிறாங்க, இதை தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக போவாரா இல்லை பனையூர் வர சொல்லுவாராங்கிற? இல்லை அதெல்லாம் போய் தாங்க. நீங்கள் என்னங்க, அது வேட்புமனு தாக்கல் போகலன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த ஃபைலை கீச்சு கையில் கொடுத்துருவாங்க. இப்போப்பா நீலாம் நிற்கவே வேணாம் போயிரு அப்படின்வாங்க. இல்லைங்க இவ்வளோ பேர் ஆள் நாங்கள் வைப்பு பண்ணணும், சாங்கு போடணும், எங்களை நம்பி தாங்க தமிழ்நாடு ஃபியூச்சர். நல்லா இல்லை, ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரில, எப்படி வரணும்னு கூட தெரில. ஃபஸ்ட்டு 3 நாள் லீவு, அதையாச்சும் அவருக்கு தெரியுமான்னு தெரில. ஆமாம், நிறைய நாள் நிறுதி நினச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு பொறுமையாக இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாரு. வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் 1, அப்புறம் அறிவிக்கணும் 2, அறிவிச்சோன்னு ஒரு சில பிரச்சனைகள் லோக்கலில் வரும், அதை சரி செய்யணும் 3, அதுக்கப்புறம் அவங்க போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், அப்புறம் அந்த நாமினேஷன் அக்செப்ட் ஆகணும். இதெல்லாம் மற்ற கட்சிகளுக்கு கைவந்த கலந்து தெரிஞ்ச விஷயம். அந்த கட்சியில் எல்லாம் புதுசு, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, புதுசு. புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம். நீங்கள் நான் என்ன சொல்லணும்னா, போன மாதமே
இந்த தேர்தலாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்து ஒரு 100 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லையே. அந்த 100 தொகுதியில் வேலை நடக்கும்ல. நீங்களும் உழைக்க மாட்டேன்றீங்க, உழைக்கிறவனையும் உழைக்க விட மாட்டேன்றீங்க. உழைப்புனா என்னென்ன தெரியல சார். படத்தில் வந்து காட்சி நல்லா வரேன்னா கட் பண்ணிட்டு கேமராவை திருப்பி இன்னொரு டேக் போய் எடுக்கலாம். எத்தனை டேக் வேணால் எடுக்கலாம். தேர்தலில் அத்தனை டேக்லாம் எடுக்க முடியாது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை தோக்குறோம், அவ்வளோதான். ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோல்வி தான், ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தான். அந்த நிதர்சனம் இருக்குல்ல. தேர்தல் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது ரக்கடாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு புரியுறதில்ல. அது யாருக்கு சொல்கிறது? ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜாக செங்கோட்டையன் அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரோட முகத்தை பாருங்கள், வாடி போய் இப்படி இருக்கிறாரு. ஏன்னா யதார்த்தமான அரசியல்வாதி அவருக்கு. ஆனால் அவரு சிபிஐலேருந்து வரும்போது ஹாப்பியாக வர்றார். ஏன் அப்படின்னா அண்ணனை டல்லாக பார்க்கக்கூடாது. நீங்கள் அண்ணனை எப்போ டல்லாக பார்த்தோன்னா அந்த வீடியோ ஒன்று, ஸ்டாலின் சார் எது வந்தாலும் என்ன பழி வாங்குங்க சார். அவர் தான் பழி வாங்கலையே, அவர் தான் உங்களை ஜாலியாக விட்டுட்டுல இருக்கிறாரு. அவர் எங்கே பழி வாங்கினாரு? நீங்கள் தான் எல்லாரையும் பழி வாங்கினுக்கிறீங்க. போகிற இடத்துலலாம் ஜனங்களை சேர்த்து ஜனங்களை பாதிப்புக்குள்ளாகி யம தர்மராஜா வராருன்ற மாதிரி பேசிக்கிறாங்க வெளியில். இப்போ இந்த சிபிஐ விசாரணை போன டைம்ல வந்து இந்த அலைன்ஸ் ரிலேட்டடான ஒரு பிஜேபி கூட அலைன்ஸுங்கிற ஒரு டாக்கை வச்சு ஒரு மாதிரி அந்த விஷயத்தை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு எதுவும் பிளானா, இல்லை அமித்ஷாக்கே விபூதி அடிச்சிட்டாரா? அதை எப்படி? இல்லை, முயற்சி பண்ணுவார். விபூதி இல்லை, வைப்பு. அது பேர் மற்றவங்க தான் விபூதி, அவங்க பண்ணால் அதுக்கு பேர் வைப்பு. அமித்ஷாக்கும் வைப்பு பண்ணியிருப்பாங்க. என்னென்னா பவன் கிட்ட பேசணும் அப்படின்னா அவர் யோசனை நமக்கே தெரியல அப்படின்னு ரேஞ்சுக்கு. அப்புறமா வந்து உண்மையில தான் ஆசை இருக்கா அப்படின்னா அவங்க ஆசை யாரை விட்டுது? ஃபஸ்ட்டு சும்மா ஒரு செய்தி அமிச்சா போதும்ல. சரி, இது ஏதோ சொல்கிறாப்புல, நடிகர் இருக்காரு நல்லா இருப்பாப்புல, பவன் கல்யாணம் விட பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாப்புலையா, அவங்க டான்ஸ் ஆடுறவங்க யார் வந்தாலும் நல்லா இருக்கும் கூட்டணியில், அப்போ திமுக வீழ்த்துறது ஈஸியாக இருக்கும், அது என்னன்னு விசாரிக்கணுங்க. இப்போ இதெல்லாம் சிபிஐலேயும் யாருக்குன்னா சொல்லுவாங்கல்ல. பார்த்து ரொம்ப ரொம்ப கோபமாக கேள்வி கேட்காதீங்க, புதுசாக பார்த்து கேள்வி கேளுங்க. பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னும் போது இந்த கூட்டணி வருமா வராதா தெரில. இது நீங்கள் சிபிஐக்கு கொடுத்த அழுத்தமாக நான் எடுத்துக்கிட்டேன். நான் வரேன் சார் விசாரிங்க சார், நான் வரேன் சார் விசாரிங்க சார், இப்படி கூட பண்ணிடலாம்ல விஜய் சார். அரசியல்வாதிகள் எல்லாரையுமே சந்தேகப்படணும், அதுதான் பத்திரிகை தர்மம். இன்றைக்கி தேதியில் விஜய் அவர்கள் அரசியல்வாதி, அரசியல் பண்ணாமல் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது என்னோட புரிதல். அவர் அரசியல் பண்ணியிருந்தா இந்த நேரம் யாருன்னா 2-3 பேர் கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. அவர் அரசியல் பண்ணாமல் இந்த மாதிரி சுற்றின்னு சும்மா வைப்பு பண்ணின்னு இருக்கிறதுனால தான் யாரும் வரல. சிறிய கட்சியும் வரல, பெரிய கட்சியும் வரல. இப்போ சிபிஐ ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு மாதிரி பெரிய இந்த சக்ஸஸ் மீட் முடிச்சுட்டு வர மாதிரி கையை காட்டிட்டுலாம் வராரு. அது என்ன மாதிரி சிக்னலை தொண்டர்களுக்கு கொடுக்குறாரு, இல்லை சொசைட்டியாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தொண்டர்கள் சோர்வு அடைந்துடக்கூடாது. தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சால் நமக்கு வந்து ஆல்ரெடி தோல்வி உறுதி, அது ரொம்ப மோசமான தோல்வியாக போயிடக்கூடாதுனால நான் தைரியமாக இருக்கேன். சிபிஐ ஐநா யார் வந்தாலும் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுற மாதிரி அது ஒரு சீன். படம் பார்த்த மாதிரியே இருக்கும். தொண்டர்களுக்கு அவ்வளோ போதும். அந்த 2 ஃபோட்டோ வச்சு அவங்க 2 ஃபோட்டோ வச்சு தொண்டர்கள் வந்து ஹாப்பிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், எது எங்காலும் பயந்தாரா சிபிஐயில்? ஹலோ, எப்படி கை காட்டுன்னு வந்தார் தெரியுமா அண்ணன், செம மாசு, பயங்கர வைப்பு, இப்படி சொல்லி 4 நாள் பேசுவாங்க. இன்னைக்கு என்ன அரசியல் பண்ணாருன்னா கருப்பு காரில் வெளில வரும்போது இதை இறக்கிட்டு கையை காட்டி கொடி அசைச்சு இப்படி பண்ணார். இதை புதுசாக கார் வாங்கினா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை பண்ணும், அந்த சன்சைடை இது பண்ணிட்டு இப்படி காற்றுல டாடா காமிஷன் போகிறது. அதை தான் இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை அரசியல் பண்ணிக்கிறார். அதாவது தேர்தல் அறிவித்த மறுநாள் என்ன அரசியல் பண்ணார் விஜய், இல்லை என்ன பண்ணார் தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு அப்படின்னா கை காட்டினார். கார்லேருந்து எட்டி பார்த்து எல்லாரையும் பார்த்து கை காட்டினார். அவ்வளோதான் அரசியல் பங்களிப்பு, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், டெல்லியில் விசாரணை ஆனமன்னு 7 மணி நேரம் இருந்தார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், புறப்பட்டு டெல்லி போனார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், டெல்லி போவது சம்பந்தமாக ஆலோசனை செய்தார். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.